இந்திய தேசிய இயக்கம் இன்னும் யூனிட் 7ல தேசிய மறுமலர்ச்சி அந்த டாபிக்ல நவீனத்தை நோக்கி இந்த லெசன்ல உள்ள பிரம்ம சமாஜம் பார்க்க போறோம். பிரம்ம சமாஜத்தை எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1828ல. அதை யார் தோற்றுவிச்சாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் பல்துறை புலமை பெற்றவர் ஆவார். ராஜாராம் மோகன் ராய் யார் அப்படின்னா பல்துறையில புலமை பெற்றவர் ஆவார். அவர் 1828ல் பிரம்மா சமாஜத்தை நிறுவினார். எந்த வருஷத்துல பிரம்மா சமாஜத்தை நிறுவினார் அப்படின்னா 1828ல. எங்கும் நிறைந்துள்ள கண்டறிய முடியாத மாற்ற முடியாத இவ்வுலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் சக்தியை வணங்கி வழிபடுவதில் பிரம்மா சமாஜம் உறுதியா இருந்துச்சு. அதாவது எங்குமே நிறைந்துள்ள கண்டறிய முடியாத மாற்ற முடியாத இவ்வுலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் சக்தியை தான் இந்த பிரம்மா சமாஜம் உறுதியா இருந்துச்சு. இந்து மதத்தை தூய்மைப்படுத்தணும். அடுத்து ஒரு கடவுள் வழிபாட்டை போதிக்கணும். ஏன்னா இங்க நிறைய கடவுளை கும்பிடுறவங்க இருந்தாங்க. ஸோ அதனால ஒரு கடவுள் வழிபாட்டை போதித்தல். மனித கண்ணியத்திற்கு முக்கியத்துவம் தருதல். உருவ வழிபாட்டை எரித்தல். ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு சாமி உருவத்தை வச்சு வழிபட்டாங்க. அதை தவிர்க்கணும். சமூக தீமையான உடன்கட்டை ஏறுதலை ஒழிக்கணும் ஆகியன அவருடைய நீண்ட கால திட்டங்கள் ஆகும். ஓகேவா? அடுத்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவர். யாரு? ராஜாராம் மோகன் ராய். எங்க பணியாற்றினார் அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் அங்க பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கார். அவருக்கு பாரசீகம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகள் உரையாடக்கூடியவர். என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னா பாரசீகம், சமஸ்கிருதம், இது மட்டும் நிறைய பல மொழிகளை உரையாடக்கூடியவர். அவருடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சமூக சீர்திருத்தங்களின் வழியாக மக்களை அரசியல் ரீதியாக உயர்வடைய செய்வதை இலக்காக கொண்டிருந்தனர். அவர் மனித நேயமற்ற சமூக பழக்கமான உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான மன உறுதி மிக்க போராளி ஆவார். ஏன் உடன்கட்டை ஏறுதலுக்கு அவர் மன உறுதி மிக்க போராளியா இருந்தார்னா, அந்த காலத்துல ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃபும் தீ குளிச்சிடணும், உடன்கட்டை ஏறிடணும் அப்படிங்கிற பழக்கத்தை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதுல அவர் ஸ்டாண்டர்டா இருந்தாரு. அதே மட்டும் 1818ல் அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்குக்கு என்ன பேரு அப்படின்னா கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என தலைப்பிடப்பட்ட கட்டுரையில் எந்த மதமும் கைப்பெண்களை உயிரோடு எரிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புனித நூல்களை சுட்டிக்காட்டி நிரூபித்தார். ஓகேவா? அடுத்து கம்பெனி, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1829ல ஒரு சட்டத்தை இயற்றி அதன் மூலம் உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என அறிவித்ததன் மூலம் அவருடைய முயற்சிகள் வென்றன. அவங்க என்ன பண்ணாங்க? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1829ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தை இயற்றி அதன் மூலம் உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என அறிவித்தல் மூலம் அவருடைய முயற்சிகள் வென்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னா பிரம்ம சமாஜத்தின் ஒட்டுமொத்த பங்களிப்பு. அவர் பிரம்ம சமாஜத்துல எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுனா பல தெய்வ வழிபாடு. எல்லா தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது, ஒரு கடவுள் தான், அவரை மட்டும் தான் கும்பிடணும் அப்படிங்கிற மட்டும் சொன்னாங்க. அடுத்து உருவ வழிபாடு. பல உருவங்கள் இருக்கக்கூடாது, ஒரு உருவம் தான் அப்படிங்கிறத சொன்னாரு. அடுத்து தெய்வ அவதாரங்கள் மீதான நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படையாக கண்டனம் செய்தது. ஒரே 3 விஷயம்தான். பல தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு, அடுத்து தெய்வ அவதாரங்கள், இது மீதான நம்பிக்கையை வெளிப்படையா அவர் கண்டனம் செஞ்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட் எதுனா சாதி முறை. அடுத்து மூட நம்பிக்கைகள். சாதி இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, இதெல்லாம் அவர் எதிர்த்தாரு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம். சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு திருமணம் செய்யறது. அடுத்து பர்தா முறை. முஸ்லிம்கள்னா கண்டிப்பா பர்தா போட்டிருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமும்.
அடுத்து உடன்கட்டை ஏறுதல் ஆகியவை ஒழிக்கப்பட வேண்டும் என கோரியது. இதெல்லாம் யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். எந்த இதுலன்னா பிரம்ம சமாஜத்துல. இந்த சமாஜம் மூலமா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து எதிர்த்தாரு. அடுத்து கைம்பெண் மறுமணத்தை ஆதரித்தது. விதவை பெண்கள் வந்து திருப்பி இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இல்லை, அவங்க வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. யாரு? ராஜாராம் மோகன் ராய். எந்த சமாஜம் மூலம்? பிரம்ம சமாஜம் மூலம். அது எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1828. அடுத்து பிரெஞ்சு புரட்சியின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட ராஜாராம் மோகன் ராய் ஐரோப்பா போறாரு. அங்க வந்து பிரிஸ்டல் நகர்ல வந்து மரணத்தை வந்து தழுவிடுறாரு. ஓகேவா? எந்த கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டாருன்னா பிரெஞ்சு புரட்சியின் கோட்பாடுகள் ஈர்க்கப்பட்டு எங்க போறாருன்னா ஐரோப்பா போறாரு. ஐரோப்பால பிரிஸ்டல் நகரத்துக்கு போறாரு. அங்க போறப்ப இறந்து போயிடுறாரு. அடுத்து தக்க சமயத்தில் தேவேந்திரநாத் தாகூர். ஓகேவா? அவர் இறந்த அப்புறம் தேவேந்திரநாத் தாகூர்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் யாருன்னு பார்த்தா ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை. ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை தான் வந்து தேவேந்திர தாகூர். ஓகேவா? அடுத்து இந்த தக்க சமயத்துல எங்க வர்றாருன்னா பிரம்ம சமாஜம் வந்து பாக்குறதுக்காண்டி வர்றாரு. யாரு? தேவேந்திரநாத் தாகூர். புத்துயிர் ஊட்டாமல் இருந்திருந்தால் இவ்வியக்கம் விரைவாக வீழ்ந்திருக்கும். தேவேந்திரநாத் தாகூர் வரல அப்படின்னா இந்த இயக்கம் வந்து விரைவாக வீழ்ந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு பின் 1857 அவருக்கு பின் 1857 முதல் 1857 முதல் இந்த இயக்கம் வந்து 1828 ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா 1857 முதல் கேசவ சந்திர சென் இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றார். ஓகேவா? தேவேந்திரநாத் தாகூர் வந்த அப்புறம் அவருக்கு அடுத்து வந்து 1857 முதல் கேசவ சந்திர சென் இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றார். இவ்வமைப்பின் வலுவை எப்ப பார்க்கலாம் அப்படின்னா, ஓகேவா, இந்த அமைப்போட வலுவை வந்து 1865 வந்து 1865 54 கிளைகள் வந்ததன் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இயக்கம் வந்து எப்படி வந்து வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறது. அது அந்த 54 கிளைகள் எங்கெங்கன்னு பார்த்தா வங்காளத்துல வந்து 50 கிளைகள், வடமேற்கு மாகாணத்தில் 2. ஓகேவா? வடமேற்கு மாகாணத்தில் 2, பஞ்சாபில் 1, தமிழ்நாட்டுல 1 இருக்கு, பஞ்சாப்ல 1 இருக்கு, வட மாகாணத்துல 2 இருக்கு, வங்காளத்துல 50 கிளைகள் இருக்கு. ஏன்னா மொத்தம் 54 கிளைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காலப்போக்கில் பிரம்ம சமாஜம் வந்து 2ஆக பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராய் வர்றாரு. அவர் வந்து பிரிஸ்டல்ல இறந்துட்டனால தேவேந்திரநாத் தாகூர் வர்றாரு. அவர் வந்த அப்புறம் அவருக்கு அப்புறம் வந்து 1857 முதல் கேசவ சந்திர சென் வர்றாரு. கேசவ சந்திர சென் வர்றாரு. இவர் வந்து அப்புறம் இந்த இயக்கம் எப்படி வலுப்பெறுது, எந்த வருஷத்துல வலுப்பெறுதுன்னா 1865. ஓகேவா? எப்படி வந்து இதை வந்து வலுப்பெற்றுச்சுன்னு சொல்றாங்க. 54 கிளைகள், அதோட கவுண்ட் 54 கிளைகள் வந்திருக்கு. அது எங்கெங்கன்னு பார்த்தா வங்காளத்துல 50, வடமேற்கு மாகாணத்துல 2, பஞ்சாப்ல 1, தமிழ்நாட்டுல 1, மொத்தம் 54. அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜம் 2ஆக பிரிஞ்சிருச்சு. அவை தேவேந்திரநாத் தாகூரின் தலைமையில் இயங்கிய இந்திய பிரம்ம சமாஜம். ஓகேவா? யாரோட தலைமையில? தேவேந்திரநாத் தாகூரின் தலைமையில. இது இந்திய பிரம்ம சமாஜம். ஓகேவா? தேவேந்திரநாத் தாகூரின் தலைமையில. கேசவ சந்திர சென்னுடைய சாதாரண பிரம்ம சமாஜம். ஓகேவா? தேவேந்திரநாத் தாகூரின் தலைமையில இந்திய பிரம்ம சமாஜம். கேசவ சந்திர சென்னுடைய சாதாரண பிரம்ம சமாஜ். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து என்ன பார்க்கணும்னா தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளரான சைதை காசி விஸ்வநாத முதலியார். ஓகேவா? தமிழ்நாட்டுல யாரு இருக்கா பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர் யாருன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். சமாஜத்தின் கருத்துக்களை விளக்க பிரம்ம சமாஜம் நாடகம் என்ன தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதினார். யாரு எழுதினார் அப்படின்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார்.
அவர் தான் அந்த சமாஜத்துல உள்ள கருத்துக்களை விளக்க வந்து பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்னு ஒரு ஒரு தலைப்புல வந்து ஒரு நாடகத்தை எழுதியிருக்காரு. அதுல வந்து கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு ஆய்வுக்கட்டுரையும் எழுதியிருக்காரு. ஓகேவா? கருத்துக்களை சொல்ல பிரம்ம சமாஜ நாடகமும் ஆய்வுக்கட்டுரையாக அந்த ஆய்வுக்கட்டுரையில வந்து கைம்பெண் மறுமணத்துக்கு கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு ஆய்வுக்கட்டுரை எழுதியிருக்காரு. 1864 இதே நோக்கத்திற்காக தத்துவ போதினி என்னும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? 1864 இதே வந்து 1865 தான் 54 கிளைகள் எண்ணிக்கை கவுண்ட் அதிகமாயிருக்கு. 1864 வந்து தத்துவ போதினி அப்படிங்கிற ஒரு தமிழ் இதழை வந்து தொடங்கியிருக்காரு. அடுத்து பிரம்ம சமாஜம் வந்து வங்காள சமூகத்தின் வைதிக பிரிவினரிடமிருந்தும் பிரம்ம சமாஜம் வங்காளத்துல வந்து சமூகத்தின் வைதிக பிரிவினரிடமிருந்தும் இந்து தரும சபை போன்ற அமைப்புகளிடமிருந்தும் பெரும் எதிர்ப்பை சந்தித்தது. அப்ப 2 எதிர்ப்பை வந்து சந்திச்சிருக்கு. எங்க அப்படின்னா, பிரம்ம சமாஜம் வந்து வங்காள சமூகத்தின் வைதிக பிரிவினரிடமிருந்தும் இந்து இந்து தர்ம சபை இந்துல தர்ம சபை போன்ற அமைப்புகளிடமிருந்தும் பெரும் எதிர்ப்பை சந்தித்தது. இருந்த போதிலும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் போன்ற சீர்திருத்தவாதிகளும் இருந்தனர். இவங்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு வந்தாலும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து இதுல வந்து இந்த சீர்திருத்தவாதிகள்ல இருந்திருக்காரு. ஆனால் இவர் இந்து நூல்களை தமக்கு ஆதாரமாக கொண்டார். யாரு அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேவா? அடுத்து பிரம்ம சமாஜம் பெருமளவிலான மக்களை ஈர்க்கவில்லை எனினும் அது அறிவுஜீவிகளின் மேல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது பிரம்ம சமாஜம் வந்து அவ்வளவா மக்கள் வந்து ஈர்க்கல. ஆனா அது அறிவுஜீவிகளின் மேல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தொடக்கத்தில் முற்போக்கு கருத்துக்களால் கவரப்பட்ட பல இளைஞர்கள் ஆர்வத்தோடு அவற்றை பரப்பினர். ஓகேவா? தாகூரின் குடும்பம் ஒரு பிரம்ம சமாஜ குடும்பம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தாகூரோட குடும்பம் வந்து ஒரு பிரம்ம சமாஜ குடும்பம். அதன் செல்வாக்கை தாகூருடைய கருத்துகளிலும் எழுத்துக்களிலும் காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் பிரம்ம சமாஜம். இதுல பார்க்கணும் அப்படின்னா 1828 உருவானதுதான் பிரம்ம சமாஜம். யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா? இவர் வந்துட்டு நிறைய லாங்குவேஜ் தெரியும். பாரசீகம், சமஸ்கிருதம் இதெல்லாம் தெரியும். அடுத்து வந்து இவர் வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்காரு. எப்படின்னா 1818 அவர் எழுதிய கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என தலையிடப்பட்ட கட்டுரையில் எந்த மதமும் கைம்பெண்களை வந்து உயிரோடு எரிப்பதில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புனித நூல் வழியாக சுட்டி காட்டியிருக்கார். 1829 ஒரு சட்டத்தை இயற்றி அதன் மூலம் உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என அறிவிச்சிருக்காரு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐரோப்பா போறப்ப அந்த பிரிஸ்டல் நகர்ல இறந்து போயிடாரு. அவருக்கு அப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் வராரு. ஓகேங்களா? அப்புறம் அவருக்கு அடுத்து முதல் கேச சந்திர சென் இயக்கம் வருது. அதுல வந்து 54 கிளைகள் கொண்டுட்டு வராரு. அவரோட அந்த அமைப்பு வந்து வலுப்பெற்றதை காமிக்கிறதுக்காண்டி 54 கிளைகள் வந்து சொல்றாரு. எப்ப 1865 அந்த ஒரு கிளைகளும் எங்கெங்க இருக்கு? வங்காளத்துல 50 இருக்கு, வடமேற்கு மாகாணத்துல 2 இருக்கு, பஞ்சாப்ல 1 இருக்கு, தமிழ்நாட்டுல 1 இருக்கு. மொத்தம் 54 இருக்கு. தேவேந்திரநாத் தாகூர் வந்து இந்திய பிரம்ம சமாஜத்தை கொண்டு வராரு. கேசச்சந்திர சென் வந்து சதாரன் பிரம்ம சமாஜத்தை கொண்டு வராரு. அடுத்து வந்து தமிழ்நாட்டுல வந்து அவரோட ஆதரவாளர், இந்த பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர் யாருன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். இவர் வந்து பிரம்ம சமாஜ நாடகங்கிற ஒரு தலைப்புல ஒரு நாடகத்தை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆய்வு கட்டுரையும் எழுதியிருக்காரு. அது எதை பத்தினதுன்னா கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக எழுதியிருக்காரு. அடுத்து 1864 தத்துவ போதினிங்கிற ஒரு தமிழ் இதழையும் அவர் வந்து தொடங்கியிருக்காரு. ஓகேவா? இதுதான் பிரம்ம சமாஜம். தாகூரோட குடும்பம் வந்து ஒரு பிரம்ம சமாஜ குடும்பம் அப்படின்னு வந்து சொல்றாங்க.